ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் பிகேல் 12 தான், தமிழ் தலைவாஸ் தான். தட்டுறோம் தூக்குறோம், உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள்ள இருக்கும் முன்னே நம்பி. இதை சொல்லிட்டு ஆரம்பின்னு நிறைய பேர் சொல்லிட்டீங்க. ரைட், அதே மாதிரி சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன். ரைட், இப்போ மேட்ச் இருக்குது நாளைக்கு. எல்லாம் ஜாலி தான். தமிழ் தலைவாஸ் வர்சஸ் தெலுங்கு டைட்டன்ஸ். ஞாபகம் வருது. என்ன ஞாபகம் வருது? ஃபஸ்ட்டு மேட்ச் அவங்க கூட தான் விளாண்டோம், தெலுங்கு டைட்டன்ஸ். ஆமாம், இது ரெண்டாவது மேட்ச்சு. ஃபஸ்ட்டு மேட்ச் நம்ம ஜெயித்தோம். ஸோ அதை தான் சொன்னேன், ஞாபகம் வருதுன்னு. இது வரைக்கும் 5 மேட்ச் விளையாடிருக்காங்க தமிழ் தலைவாஸ். மொத்த 12 டீமில் தலைவாஸ் மட்டும்தான் 5 மேட்ச் விளையாண்டது. பாக்கி எல்லா 11 டீமும் சில பேர் 6, சில பேர் 7, சில பேர் 8ன்னு போயிட்டே இருக்காங்க. நம்ம 3 மேட்ச் கம்மியாக விளையாடிருக்கோம். அது ஒரு அட்வான்டேஜ் தான் நமக்கு. ரைட், தமிழ் தலைவாஸ் 3 வின்னு 2 லாஸ், 6 பாயிண்ட்டு, ரேங்க் நம்பர் 6. பாயிண்ட் டிஃப்ரென்ஸு +7 இருக்கும். தெலுங்கு டைட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களும் 6 பாயிண்ட்டு தான். ஆனால் பிரச்சனை என்ன அவங்களுக்குன்னா 8 மேட்ச் விளையாட்டாங்க. நம்மளோட 3 மேட்ச் ஜாஸ்தி விளையாட்டாங்க. 3 ஜெயிச்சாங்க, 5 தோத்துட்டாங்க. ரேங்க் 8th. அண்ட் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் கூட ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். அதை விட்ருவோம், ஓரமாக வச்சுருவோம். பேக் டு பேக் மேட்சஸ் வேறு தமிழ் தலைவாசுக்கு. அதுதான் கொஞ்சம் யோசிக்கணும். அவங்க பேக் டு பேக்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை தெலுங்கு டைட்டன்ஸ் கூட, சனிக்கிழமை ஹரியானா ஸ்டீலர்ஸ் கூட. துசுக்கி தேத்தா அவர் தான் மன்பிரீத், அவங்க கூட மேட்ச்சு சனிக்கிழமை பேக் டு பேக்கு கண்டினியூஸாக விளையாடணும். அண்ட் ஓப்பனிங் மேட்ச்சை ஜெயிச்சிட்டோம் நம்ம தமிழ் தலைவாஸ் பெட் தெலுங்கு டைட்டன் 38-35. பரத்தோட எதிர்பார்க்கவே இல்லைங்க. அவர் வந்து 11 பாயிண்ட் எடுத்தார். அவர் இதுக்கு முன்னாடி யூபி அதெல்லாம் இருக்கும்போதெல்லாம் திறந்துட்டு இருந்தார். அவர் வந்து டக்குன்னு 11 பாயிண்ட் எடுத்துட்டார் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில். விஜய் மாலிக் 6 பாயிண்ட். அவங்க எல்லா ஃபோக்கஸும் விஜய் மாலிகை குவைட்டாக வைக்கணுன்றதுல இருந்ததுனால பரத்தோட விட்டாங்க. அவர் டக்குன்னு எடுத்துன்னு வந்துட்டார் பாயிண்ட்டை. அண்ட் தமிழ் தலைவாஸ் கான்ஃபிடன்ஸ் ஹையாக இருக்கும். பிகாஸ் 2 மேட்ச் லைனாக ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. பெங்கால் வாரியர்ஸ் அண்ட் பெங்களூர் புல்ஸ் ரெண்டுமே பெரிய டீம் தான். ஸ்பெஷலி பெங்களூர் புல்ஸ் லைனாக ஜெயிச்சுட்டு வந்தாங்க 4 மேட்ச்சு. அந்த அளவுக்கு நம்ம ஜெயிச்சோன்னா அந்த கோச் பிசி ரமேஷ் டோஸ் விட்டார் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில். கவர் அச்சனையா பேக்கார கேளான்ட்டார். ஆமாம். அப்புறம் அதுவும் இல்லாமல் தமிழ் தலைவாஸ் பெங்களூர் புல்ஸ் மேட்ச் விளையாடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும், ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி. அவர் இப்படி சொன்னார், என்ன அது இருக்காங்க இல்லையான்னு ஹோல் சோஷியல் மீடியா அலறிட்டு இருந்தது. பவன் ஷராவத் அந்த இஷ்யூ வச்சுட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதையும் மீறி அவங்க ஜெயிச்சாங்கன்னா வில் பவரை காட்டுது. மைண்ட் ஹேஸ் டு பி ஸ்ட்ராங். என்னதான் நம்ம பார்க்க நல்லா பாடி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் மைண்ட் ஹேஸ் டு பி ஸ்ட்ராங். அதே மாதிரி பாடி ஹேஸ் டு பி ஸ்ட்ராங். ரைட், அதை தான் அர்ஜுன் தேஷ்வால் நேற்று ஒரு இதில் கூட சொன்னார் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில். மைண்டு சொல்லணும், பட் பாடி கோஆப்ரேட் பண்ணாது. அந்த தேவைப்பட்ட பவர் கொடுக்காது பாடி சம்டைம்ஸு. அதை நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்லாம் அவர் சொன்னார் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில். தெலுங்கு டைட்டன்ஸ் கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா 3 மேட்ச் லைனாக தோத்துட்டு வராங்க. புனேரி பல்தன்ட்ட 39-33 தோத்தாங்க. பெங்களூர் புல்ஸ் 34-32 க்ளோஸ் மேட்ச் 2 பாயிண்டில் தோத்தாங்க. டபங் டெல்லிட்ட நேற்று 33-29, அதுவும் 4 பாயிண்ட் க்ளோஸ் மேட்ச்சில் தான் அதுவும் தோத்தாங்க. 3 மேட்ச் லைனாக தோத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்க ஜெயிச்ச 3 மேட்சும் ஸ்டார்டிங்கில் ஜெயிச்ச 3 மேட்ச் தான். ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ச் தெலுங்கு டைட்டன்ஸுக்கு தான். ஏன்னா நாளைக்கு விளையாடி 9 மேட்ச் ஆடும். 50% அவங்க கேம்பெயின் முடிஞ்சுன்னு அர்த்தம். மொத்தமே 18 மேட்ச் தானே, முன்ன மாதிரி 22 இல்லை. அப்போ கடைசி 4 மேட்ச் பார்த்துக்கலாம். 18வது மேட்ச் 19, 20, 21 பார்த்துக்கலாம் கிடையாது. ஸோ அதனால் அவங்களும் ஹார்டாக வருவாங்க. ஸோ யார் யார் என்ன பண்ணணுன்றன்னு பேசுறதுக்கு முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் இவ்வளோ வீடியோ போட முடியுது. ரைட், அண்ட் டேவிட்ன்ற ஒரு 40 ருபீஸும் மீன் டொகே அப்படின்னு ஒரு ஐடி, ஆமாம், அங்கேருந்து ஒரு 40 ருபீஸ், பழனிசாமின்றவர் இன்னொரு 40 ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் டேவிட், மீம் அண்ட் பழனிசாமி. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்களும் கான்ட்ரிபியூட் நினச்சிங்கன்னா லைக் டிஸ்லைக் பார்க்கறதுல சூப்பர் தேங்க்ஸ் ஒரு பண்ணணும். நமக்கு 40 ருபீஸ் தான் மினிமம். கம்பல்சரியில் ரிக்வஸ்ட் சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்கள் பேரை சொல்லுவோம். யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் உங்களை தேங்க்ஸ் போடுவாங்க. நிறைய வியூஸ் போகிறதில்ல. 50,000 வியூ போட்டால் தான் சம் மணி வரும். உங்களுக்கே தெரியும், அவ்வளோ வியூஸ் போகிறதில்ல. எப்போ நீங்கள் வீடியோ கேட்டாலும் முடிஞ்சவளுக்கு எல்லா வீடியோவும் நாங்கள் போட்டுட்டோங்க. எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான். அகைன் ரிப்பீட்டிங், கம்பல்சரியில் ரிக்வெஸ்ட் தான். விஷயத்துக்கு போயிடலாம். நாளைக்கு மேட்ச் ஜெயிக்கணும், என்ன சார் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் என்ன கேட்டிங்க. ஒன்றும் இல்லை, பரத் ஹூடாவையும் விஜய் மலிக்கு ஸ்டாப் பண்ணணும். அதுதான் மெயின் ஜாப். பரத் ஹூடா வந்து 8 மேட்ச் விளையாட்டி 66 ரைடு பாயிண்ட், 9 டிஃபென்ஸ் பாயிண்ட், 75 பாயிண்ட் எடுத்து வச்சு உட்காந்துருக்காரு மனுஷன் இந்த டோர்னமெண்ட்டில். அதே மாதிரி விஜய் மாலிக்கும் 63 பாயிண்ட் ரைடும், 2 டிஃபென்ஸ் பாயிண்ட் எடுத்து 65 பாயிண்ட் அவர் வேறு எடுத்து வச்சிருக்காரு 8 மேட்ச்சில். இவங்க 3வது ரைடர் வந்து சேட்டன் சாஹூ. அவர் நல்ல பிளேயர் தான். 20 பாயிண்ட் எடுத்திருக்காரு 6 மேட்ச்சில். ஸோ மெயினே உங்களுக்கு பரத் ஹூடா அண்ட் விஜய் மாலிக் தான். கம்பேரிட்டிவ்லி நம்ம சைடு வந்தீங்கன்னு வச்சுக்கலாம், தமிழ் தலைவாசில் அர்ஜுன் தேஷ்வால் மட்டும்தான் மெயின் அண்ட் ரைடர் நம்மகிட்ட இப்போ இருக்கிறது. 5 மேட்ச் விளையாடி 59 பாயிண்ட் விளையாண்டாரு. பிகாஸ் செகண்ட் இருந்த பவன் ஷராவத்தை இல்லை நம்ம டீமில் இப்போது. ஸோ நரேந்திர தான் செகண்ட் ரைடர். அவர் 15 பாயிண்ட் தான் இது வரைக்கும் எடுத்திருக்காரு. 4 மேட்ச் தான் விளையாண்டார். நரேந்திரக்கு தெரியும் கேம்னா என்னன்ட்டுன்னு. இனிமேல் தான் கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு சீசனே காமிச்சார் 250 பாயிண்ட்டு. ஸோ நரேந்திரோட ஜாப் இஸ் வெரி டஃப். அவர் மேலே தான் நிறைய ப்ரெஷர் இருக்கும் இப்போ. ஏன்னா அர்ஜுன் ஈஸியாக அவரோட வேலையை கரெக்டாக பண்ணிட்டு வந்துடுவார்.
ஹிமான்ஷு 3வது ரைடராக நம்ம இது வரைக்கும் 14 பாயிண்ட் எடுத்திருக்காரு 5 மேட்ச்சில் டிஃபென்ஸும் சேர்த்து. ஸோ மெயினாக உங்களுக்கு நம்ம ரைடு வந்து அர்ஜுன், நரேந்தர், ஹிமான்ஷு சுற்றி தான் இருக்கும். மேக் ஷுர் ஒரு ரைடர் 40 நிமிஷம் உள்ளே இருக்கணும். அது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுவாங்களோ சஞ்சீவ் பனியான் ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும். மொயின் ஷபாக்கி இருக்காரு, விஷால் சால் இருக்காரு. கண்டிப்பாக யாராவது மொயின் ஷபாக்கி மெயின் 7ல் வந்தாலும் விஷால் சால் இருக்காரு. ரொட்டேஷன் பேஸில் கண்டினியூவாக ரொட்டேட் பண்ணுறது பெட்டர். மேக் ஷுர் ஒரு ரைடர் திடீர்னு பார்த்தா 2 ரைடர் வெளில உட்காந்துருப்பாங்க. அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. மெயின் ரைடர் யாராவது ஒருத்தர் இருக்கணும் தெரியும் அவருக்கும். தமிழ் தலைவர் டிபெண்ட்ஸ் ஆன் டிஃபென்ஸ். இப்போ லாட் டிஃபென்ஸ் என்ன பண்ண போகிறீங்க நீங்கன்னு. ஏன்னா வரத்து கூட விஜய் மாலிக் ஸ்டார்ட் பண்ணலன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். சர்றன்னு போயிடுவாங்க அவங்க. ஸ்டாப் பண்ணுறதும் ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது நம்ம பசங்களுக்கு. ஸ்பெஷலி டிஃபென்ஸில் நிதேஷ் 16 பாயிண்ட் எடுத்திருக்காரு, ரோனக் ஒரு 11 பாயிண்ட், அஷீஷ் ஒரு 10 பாயிண்ட் கவர். 2 பேருமே ரோனக் அண்ட் அஷீஷ். கார்னரோட கவர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது வரைக்கும் நம்ம எப்போதுமே கவர் சரியில்லைன்னு நீங்கள் எல்லாமே புலம்பிட்டே இருந்தீங்க ஸ்டார்டிங்கில். நான் மட்டும் தான் முதல்ல சொன்னேன் அது யார் வெரி குட் பிளேயர் ரெக்கார்ட் எடுத்து பாருங்கன்னு. ஸோ இந்த 2 இது ப்ளஸ் மொயின் ஷபாக்கி, ஹிமான்ஷு இவங்க எல்லாமே கூட ஹெல்ப் பண்ணாங்க. சுரேஷ் ஜாதவ் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் டிஃபென்ஸ் நல்லா பண்ணுது. ஏன் இந்த விஜய் மாலிக் பரத் கூடவோ இவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்கிறேன்னா, தேவாங்க இவங்க தானே கண்ட்ரோல் பண்ணாங்க பெங்கால் வாரியர்ஸ்க்கு எதிராக. போன சீசன் அவர் தானே நமக்கு எதிராக 25 பாயிண்ட் எடுத்துன்னு போனார் வரட்டான்ட்டுன்னு. அதே மாதிரி அலி ரஜா மிர்சாயின் போன மேட்ச்சில் பெங்களூர் புல்ஸ் இவ்வளோ டஃப்பான ஆள். அவர் அவுட் பண்ணதாகட்டும், அந்த இன்னொருத்தர் இருக்கார்ல கணேஷா நினைக்கிறேன், அவர் அப்படியே ரோனக்கு தூக்கிட்டார். அப்படியே மிர்சாமே ஒரு வாட்டி தூக்கிட்டாரு, ஒரே ஆளை தூக்கிட்டு வெளில கொண்டு போய் வச்சாங்க கோலு பொம்மை வைக்கிற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு இவங்களே ஸ்டாப் பண்ணும்போது இவங்களே ஸ்டாப் பண்ணலாமா? ஒய் நாட்? ப்ராப்பர் பிளானிங் தேவை. தெலுங்கு டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா தெலுங்கு டேட்டில் அஜித் பவார் அவர் ஒரு 18 பாயிண்ட் எடுத்துக்கார் 8 மேட்ச்சில். அப்புறம் அங்கித் அவர் ஒரு 16 8 மேட்ச்சில். அப்புறம் சுபம் ஷெண்டே 15 8 மேட்ச்சில். அபிதுஹான் அப்படி ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு 14 பாயிண்ட் 7 மேட்ச்சில். அஷீஷ் நர்வால் 9 பாயிண்ட் 5 மேட்ச். இவங்களை சுற்றி தான் அந்த டிஃபென்ஸ் இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா இந்த டிஃபென்ஸ் வந்து அவ்வளோ ட்ரபிள் பண்ண வாய்ப்பு இல்லை அர்ஜுன் தேஷ்வால் எல்லாம். ஏன்னா அர்ஜுன் தேஷ்வால் என்ன மாதிரி டிஃபென்ஸ் எல்லாமே விளையாடக்கூடியவர். கடந்த 3 சீசனாக 225 பாயிண்ட் ஜாஸ்தி எடுத்தவர். இப்போ நரேந்தர் அவர் தான் இந்த டிஃபென்ஸ் எப்படி ஓவர் கம் பண்ண போகிறாரு நரேந்தர் கையில் தான் இருக்குது. இப்போ 2 நாள் மட்டும் என்னாச்சு, யோகேஷ், சத்யப்பா மாத்தி, சஞ்சய், தீபக் 4 ஃபென்டாஸ்டிக் டிஃபெண்டர் அவங்க பெங்களூர் புல்ஸ். அவங்களெல்லாம் அவங்ககிட்ட தப்பிச்சு தானே நம்ம ஜெயித்தோம். ஸோ அந்த டிஃபென்ஸை விளையாடும் போது இந்த டிஃபென்ஸ் ஏன் விளையாட முடியாது? செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம். ஏர் கோட் ரொம்ப முக்கியம்பா. போய் கோட்டை தொடாமல் சச்சின் தெண்டுல்கர் மாதிரி வந்துடாதீங்க. புனரி பாத்தன் அப்படி தான் விட்டாங்க ஒரு மேட்ச். அது டை பிரேக்கர் போய் என்னாச்சுன்னு தெரியும். அப்புறம் கேட்ட பின்னாடி இருந்தவர் சொன்னார் சார், மாடியில் இருந்தவர் சொன்னார் சார், அதெல்லாம் கிடையாது. இங்கே இன்னும் சொல்லுது இப்போ இல்லை. ரைடர் உள்ளே போகும்போது அவங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியம். கேம் ஆஃப் மில்லிமீட்டர், ஒவ்வொரு மில்லிமீட்டரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்கே போய் நின்று யோசிக்கிறது என்ன பண்ணலாம் அப்படி இருக்கக்கூடாது. முதல்ல ரைடு போகும்போதே யோசிச்சிடணும். எப்போ டைம் வேஸ்ட் பண்ணோம், எப்போ 30 செகண்ட் எடுக்கணும், எப்போ 10 செகண்ட் எடுக்கணும், எப்போ 5 செகண்ட். அப்வியஸ்லி அர்ஜுன் பின்னாடி சவுண்டு கொடுப்பாரு, கோச் கார்னரில் அவங்களும் சொல்லுவாங்க, சஞ்சீவ் பலியானும் சுரேஷ்குமாரும். பட் பிளேயரோட ஓன் இன்ட்ரெஸ்ட் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். போனஸை கண்டிப்பாக எடுத்துருங்க. போய் டக்குன்னு போனஸ் எடுத்துட்டு அப்புறம் யோசிங்க. அங்கே போய் நின்றுட்டு யோசிச்சுட்டு இருந்தால் உங்களை அவுட் பண்ணி தூக்கி வெளில போட்டுருவாங்க. அண்ட் டூ ஆர் டை சுச்சுவேஷன் வராமல் பார்த்துங்க. டேக் இட் ஈஸி பாலிசியே கூடாது. செல்ஃப் அவுட்டு, லாபி அவுட்டு, இதுதான் ரொம்ப ரொம்ப டேஞ்சர். நிறைய ஆனால் போன மேட்ச் கம்பேரிட்டிவ்லி பெட்டர். 2 மேட்ச்சுக்கு முன்னாடி 9 எக்ஸ்ட்ரா பாயிண்ட், போன மேட்ச்சில் 3 தான். அதை இன்னும் கண்ட்ரோல் பண்ணாங்க. சூப்பர் டேக்கில் நீங்கள் போய் மாட்டும் போது 5 வாட்டி மிஸ் ஆச்சு இல்லை யூமும்பால. முடியலையா, ஒரு ஆள் அவுட் பண்ணிட்டு வந்துருங்க. பாக்கி ஒருத்தர் இருப்பார், அவர் வருவார், அடுத்தது பிடிச்சாமி இடுங்க, முடிஞ்சு போச்சு. என்ன ஒரு 60 செகண்ட் டிலே ஆக போகுது, அவ்வளோதான். ரேத்தது அங்கே போய் மாட்டிக்கிட்டேன் சூப்பர் டேக்கில் 2 பேரும் கொத்த அவுட் பண்ணிடுறேன் பார் அப்படின்னு அவுட் பண்ண போயிட்டு நம்ம மாட்டிக்கிட்டோம் 5 வாட்டி. அதனால ஆல் அவுட் அவங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகி நம்ம ஆல் அவுட் ஆகி தோத்துட்டு வந்து நின்னோம் யூமும்பாக்கு எதிராக. அப்படி ஆகவே கூடாது. ஸோ சூப்பர் டேக்கிள் அப்வியஸ்லி சூப்பர் டேக்கிள் நீங்கள் அவுட் பண்ணால் நமக்கு 1 பாயிண்ட் தான். அவங்க பிடிச்சிட்டாங்கன்னா 2 பாயிண்ட் அவங்களுக்கு. அஃப்கோர்ஸ் ஆல் அவுட்டுக்கு பாயிண்ட் கிடைக்கும். ஒருத்தர் அவுட் பண்ணிட்டுங்க குடுன்னு போயிட்டு அடுத்தது வருவாரில் இன்னொருத்தர பிடிச்சி போட்டுருங்க, அவ்வளோதான், சிம்பிள். அது ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல தான் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப போச்சு யூமும்பாக்கு எதிராக. எனிவே இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன கபடி நாலேஜை நான் ஷேர் பண்ணுறேன். சஞ்சீவ் பலியானுக்கு தெரியாது தான் என்ன, ரைட். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் டயத்துக்கு கரெக்டாக கம்பேக் 30 செகண்டாக 15 செகண்ட், அது ரொம்ப முக்கியம் பார்த்துக்கணும். இன்னும் இது ரொம்ப லாங்காக போச்சு. நீங்கள் நினைக்கிறத பற்றி நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக இல்லை நீ சொன்னதெல்லாம் அபத்தம்பா அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் என்ன சொல்லுங்கள் நானும் கேட்டுக்கிறேன், கிளி மாதிரி. ஓகேயா? பரிபத்தத்துக்கு முன்னாடி லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்யூ ஸோ மச்.